Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணி உடையாமல் தமிழக வெற்றி கழகத்தால் ஆட்சி அமைக்கக்கூடியது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தனிபெருங்கட்சியாக 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை, கூடுதலாக ஒரு 10 இடங்கள் தேவை என்ற நிலையில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இந்த நிலையில் எந்த கூட்டணியிலிருந்து எந்தெந்த கட்சிகள் இவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற கேள்வி ஒருபுறம் அப்படி இருந்தாலும் திமுக கூட்டணி உடையாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி சாத்தியமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழக தேர்தல் வரலாற்றில் தனிபெருங்கட்சியாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்த முதல் தேர்தலிலே அதிக தொகுதிகளை வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தாலுமே கூட பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்கள் தேவை. எந்தெந்த கட்சிகளின் ஆதரவோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், 10 இடங்கள் தேவை அப்படிங்கிற இருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த கட்சிகளுடைய ஆதரவு அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனா திமுகவுடைய கூட்டணி உடையாம தமிழக வெற்றி கழகத்தால ஆட்சி அமைக்க முடியுமா? அது சாத்தியமா? ஷாம், வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையை மாற்றி கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவதாக ஒரு கட்சி இங்கே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். 1967க்கு பிறகு திமுக அல்லது அதிமுக இல்லாத ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் அவர்களால் உடனடியாக ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டுமானால் 118 தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே கூடுதலாக 10 இடங்கள், 10 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த இடத்தில் தான் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களோ வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையை உருவாக்க முடியும். சரி, இப்படி நாம் பார்க்கும்போது தாவேகா 108 இடங்கள், அதே போல திமுக அதிமுக இந்த 3 கட்சிகளும் பெற்றிருக்கக்கூடிய இடங்களை நாம் பார்க்கும்போது 214 இடங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. மீதம் இருக்கக்கூடிய 20 இடங்கள்ல அதிமுக கூட்டணி, அதாவது அதிமுக இல்லாமல் அதிமுக கூட்டணியில் 6 இடங்கள் கூட்டணி கட்சிகள் பெற்றிருக்கின்றன. அதில் பாமக 4 இடங்கள், அமமுக 1 இடம், பிஜேபி 1 இடம் என்று 6 இடங்கள் கூட்டணி பெற்றிருக்கின்றது. ஒருவேளை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்தால் அதில் பிஜேபி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பிஜேபி ஒருவேளை ஆதரவு கொடுத்தாலும் அதை தமிழக வெற்றி கழகம் ஏற்குமா என்ற கேள்வியும் இருக்கிறது. பாமக 4, அமமுக 1, 5 இடங்கள் தான் கிடைக்கும். மீதம் 5 இடங்கள் இருந்தால்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியும். அப்போது கட்டாயம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட கட்சிகள் வரவேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சி 5 இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் IUML பார்ட்டியும் 2 இடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே மொத்தம் 10 இடங்கள் தேவை என்ற நிலையில் அதிமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகளும் திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகளும் சென்றால் மட்டும்தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அரசியல் களம், தமிழ்நாடு அரசியல் களம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு விதமான வித்தியாசமான பல திருப்பங்கள், அதிர்ச்சியான ஆச்சரியங்கள், இப்படி பல விஷயங்கள் காத்திருக்கும். அதுபோன்று என்ன மேஜிக் அடுத்த சில நாட்களில் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஒருவேளை திமுக அல்லது அதிமுக 2 கட்சியிலிருந்தும் பெரும் ஆதரவு கொடுப்பதற்கு யாரும் வரவில்லை என்றாலோ அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை ஏற்பதற்கு தாவேகா தயாராக இல்லாமல் ஒரு சூழல் இருந்தாலோ யாருக்குமே பெரும்பான்மை இல்லை என்ற காரணத்தால் அடுத்த சில நாட்களிலேயே ஆட்சி கவிழ்ந்துவிடும். தமிழ்நாட்டில் மீண்டும் ரீஎலெக்ஷன், மறு தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது களம் எப்படி இருக்கும், யாருக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். தற்போதைய சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 10 இடங்கள் தேவை இருக்கின்றது. அது
திமுக கூட்டணி உடைந்து அங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்தால் மட்டும்தான் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. திமுக கூட்டணி உடையாமல் தமிழக வெற்றி கழகத்தால் ஆட்சி அமைக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில அது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.